Hello dear students, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 10 ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஃப்ரம் வேர்ட்ஸ் டு சென்டென்சஸ் பார்க்கலாம். அதாவது பேசிக்கான வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலான்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் காவ். ஓகே, காவ் அதோட மீனிங் வில்லேஜ். ஷஹர் ஆப்போசிட்டான சிட்டி. பாசார் சந்தை. மந்திர் கோவில். दुकान கடை. ஓகே, गांव विलेज, शहर सिटी, बाज़ार मार्केट, मंदिर टेम्पल, दुकान ஷாப். இப்போ நம்ம அதவே பார்த்துக்கலாமா? வில்லேஜ்னா என்ன? நம்ம ஹிந்தி டு தமிழ் பார்த்தோம். இப்போ தமிழ் டு ஹிந்தி பார்க்கலாம். ஓகே, வில்லேஜ்னா என்ன? गांव. சிட்டினா என்ன? शहर. மார்க்கெட்டுக்கு என்ன சொல்லுவோம்? பாசார். டெம்பிளுக்கு என்ன சொல்லுவோம்? மந்திர். ஷாப்புக்கு என்ன சொல்லுவோம்? துக்கான். காட் இட்? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் வச்சு எப்படி பேசிக்கான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு ஸ்டெப் 2ல் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்மால் சென்டென்சஸ் இல்லாட்டி ஸ்மால் ஃப்ரேசஸ் ரெண்டுமே ஒன்று தான். காவ்னா வில்லேஜ் தானே. ஸோ திஸ் இஸ் மை வில்லேஜ். இது ஒரு கிராமம். இதோட ஹிந்தி என்ன? ஏ. உங்களுக்கு தெரியும் திஸ்ஸோட ஹிந்தி ஏ. ஓகே, இஸ் அ வில்லேஜ். ஏ வில்லேஜோட ஹிந்தி गांव. ये गांव है. ஓகே, ये गांव है. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ये गांव है. ये मेरा फ्रेंड है. ये मेरा पिताजी है. பார்த்தீங்களா? नेक्स्ट वन, ये शहर है. शहरना सिटी. सो दिस इज़ अ सिटी. அதோட ஹிந்தி என்ன? ये शहर है. ओके, ये शहर है. दिस इज़ अ टेम्पल. इलाटी देर इज़ अ टेम्पल हियर. இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ यहाँ ஒரு एक मंदिर टेम्पल இருக்குது. ओके, यहाँ एक मंदिर है. यहाँ एक दुकान है. இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே ஒரு திஸ் இஸ் இங்கே. சரிங்களா? இங்கே ஒரு துக்கான்னா ஷாப். இங்கே ஒரு கடை இருக்குது. காட் இட்? ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம ஸ்மால் வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸ்டெப் 2ல் அந்த வேர்ட்ஸை நம்ம சின்னதாக ஸ்மால் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ஓகே, நவ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிக்கலாம். சின்ன ஒரு சென்டென்ஸில் இருந்து ஓகே ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட நீளமாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ திஸ் வாஸ் அ ஸ்மால் சென்டென்ஸ். திஸ் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஸ்மால்னா சின்னது, சிம்பிள்னா கொஞ்சம் கூட சிம்பிளாக இருக்கும், பட் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாருங்கள். மேரே गांव में एक बाज़ार है. சரிங்களா? இங்கே நம்ம எப்படி படித்தோம்? ஏ மேரா गांव है சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இங்கே गांव ப்ளஸ் बाज़ार சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மேரே गांव में एक बाज़ार है. பார்த்தீங்களா? என்னோட ஊரில் ஒரு சந்தை இருக்குது. बाज़ार में सब्ज़ी और फल मिलते हैं. ஓகே, நியூ வேர்டாக இருக்கும் உங்களுக்கு. बाज़ार தெரியும். சப்ஜி நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருந்தேன். சப்ஜினா வெஜிடபிள்ஸ். சரிங்களா? வெஜிடபிள்ஸ். ஃபல் PHAL फल. ओके, फल ना फ्रूट्स. पारुंगा, बाज़ार में सब्ज़ी और फल मिलते हैं. इन द मार्केट ला वेजिटेबल्सुम कड़क्यों फ्रूट्सुम कड़क्यों. ओके, स्कूल में बच्चे पढ़ते हैं. मे बी அந்த ஸ்கூல் அந்த गाँव ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நிறையா பசங்க ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸ்கூல் மே அந்த ஸ்கூலில் बच्चे पढ़ते हैं. दे लर्न इन द स्कूल. ओके, नेक्स्ट वन. मंदिर में लोग प्रार्थना करते हैं. इलाटी मस्जिद में लोग प्रार्थना करते हैं. ओके, मंदिर में मस्जिद में ना அந்த மஸ்ஜிதில் இல்லாட்டி மந்திரில் லோக் பீப்புள். உங்களுக்கு தெரியும், ஒரு 3வது வாட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். லோக்னா பீப்புள். லோக் பிரார்த்தனா करते हैं.
இதோட மீனிங் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தேனா டூ, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு வேர்டு பார்த்தோம். அந்த வேர்டை நம்ம ஸ்மால் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். அந்த ஸ்மால் சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் கூட பெருசாக சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரியோ இல்லாட்டி பெரிய ஒரு சென்டென்ஸ் மாதிரியோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் வேண்டாம், சென்டென்ஸை மாற்றிக்கலாம். ஓகே, எனது பேராகிராஃப் இல்லை, நம்ம நம்பர் போட்டு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ சியா, ये मेरा गाँव है, यहाँ एक स्कूल, एक मंदिर और एक दुकान है. பார்த்தீங்களா, இதனோட வில்லேஜ். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, அப்புறமா ஒரு கடையும் இருக்குது. यहाँ एक स्कूल है, एक मंदिर और एक दुकान है. मेरे गांव में என்னோட வில்லேஜில் एक बाज़ार भी है. ஓகே, ஒரு மார்க்கெட்டும் இருக்குது, ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. அதனால தான் இந்த பி ஆட் பண்ணியிருக்கோம். எக் பாசார் பி ஹே, அதுவும் இருக்குது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். ஃபஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க? ஸ்கூல் இருக்குது, மந்திர் இருக்குது, துக்கான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பி ஆட் பண்ணணும், சரிங்களா? मेरे गाँव में एक बाज़ार भी है. बाज़ार में लोग सब्ज़ी और फल खरीदते हैं. பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டில் இருந்து ஆளுங்க சப்ஜி வெஜிடபிள்ஸும் வாங்குவாங்க, ஃபல் ஃப்ரூட்ஸும் வாங்குவாங்க. அதாவது கரீத், பாருங்களா, खरीदते हैं வாங்குவாங்க, சரிங்களா? எப்போவுமே வாங்குவாங்கன்னு அர்த்தம். खरीदना பை, खरीदतेना வாங்குறாங்க இல்லாட்டி வாங்குவாங்க. ஓகே, இந்த மார்க்கெட் பீப்புள் பை வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். பாருங்கள், ஸ்கூல் மே பच्चे पढ़ते और खेलते हैं. இங்கே நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கூலில் பच्चे पढ़ते हैं தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சென்டென்ஸில், கொஞ்சம் கூட பெரிய சென்டென்ஸில், அங்கே லேர்னும் பண்ணுவாங்க, அங்கே கேம்ஸும் விளையாடுவாங்க. ஸ்கூல் மே बच्चे पढ़ते और खेलते हैं. ஓகே, मंदिर में लोग प्रार्थना करते हैं. டெம்பிளில் ஆளுங்க ப்ரே பண்ணுவாங்க, சர்ச்சில் ஆளுங்க ப்ரே பண்ணுவாங்க, மஸ்ஜித் ஆளுங்க ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஹவு கேன் யூ சே இட்? चर्च में लोग प्रार्थना करते हैं, मंदिर में लोग प्रार्थना करते हैं. गॉट इट? मेरे गांव छोटा है लेकिन सुंदर है. என்னோட வில்லேஜ் சின்னதாக இருக்குது. ஸோ சோட்டானா ஸ்மால், ஓகே, ஆனால் சுந்தர்னா பியூட்டிஃபுல். என் வில்லேஜ் சின்னது தான், ஆனால் ரொம்ப அழகானது. ஸோ मेरा गांव छोटा है लेकिन सुंदर है. गॉट इट? ஸோ இப்படி தான் நம்ம ஹிந்தி லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா ட்ரெயினர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியோ இல்லாட்டி இந்த கிளாஸ் வச்சோ நீங்கள் சின்ன சின்ன சென்டென்சஸ், ஸ்மால் சென்டென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஸ்மால் சென்டென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் லெக்சர் ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கப்புறமா சிம்பிள் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்லோலி ஒரு பிக் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஐ திங்க் யூ காட் அன் ஐடியா. இன்றைக்கோட ஹோம்ஒர்க் இருக்குது, நான் அது தனியாக ஒரு வாய்ஸ் மெசேஜில் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்துருக்கிற 16 சென்டென்சஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அது ரீட் பண்ணி உங்கள் ட்ரெயினருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா அது ரீட் பண்ண தெரியணும். அப்போ தான் அந்த வாட் இஸ் தட் மைண்ட் நம்மளோட லிஸ்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரீடிங்கும் லிஸ்னிங்கும் கொஞ்சம் ஹேண்ட் இன் ஹேண்ட் போயிட்டு இருந்ததுன்னா நம்மளோட ஸ்பீக்கிங் ஓகேவாக இருக்கும், சரிங்களா? ஸோ ரீடிங் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி சிம்பிளாக இன்றைக்கோட ஹோம்ஒர்க் முடிச்சுக்கலாம். ரீட் பண்ணி உங்கள் ட்ரெயினருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணியும் இது ரீட் பண்ணி கொடுத்துக்கலாம், சரிங்களா? கால் பண்ணும்போது இந்த வாட் இஸ் தட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நான் வேணா ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். मेरा नाम राहुल है, मैं चेन्नई में रहता हूँ. இந்த மாதிரி இந்த all these sentences you have to read it. Okay, all the best.